இன்றைய சூடான பிரச்சனை காவேரி மேலாண்மை வாரியம். கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு மேலாக இந்த விஷயத்திலே சூடான வாதங்களும் விவாதங்களும் கருத்துக்களும் கருத்து மோதல்களும் போராட்டங்களும் வெடித்திருக்கின்றன. காவேரி நதிநீர் பிரச்சனை கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கும் மேலாக கர்நாடகம், தமிழகம், கேரளா, பாண்டிச்சேரி பிரதேச மாநில மக்களை பாதித்து வந்திருக்கிறது, காப்பாற்றி வந்திருக்கிறது. இந்த நீர் தான் நம் அனைவரையுமே பன்னெடுங்காலமாக உணவளித்து காத்து வந்திருக்கின்ற ஆறாக திகழ்கிறது. காவிரி குடகு மலையிலே தோன்றி பூம்புகார் நகரிலே கடலிலே கலக்கிறது. கடந்த 2 மாதங்களாக வெகு அதிக அளவிலே பேசப்பட்டு வருகின்ற விஷயமாக காவிரி நீர், காவிரி மேலாண்மை வாரியம், விவசாயிகள், குடிநீர் ஆகியவை குறித்த விவாதங்களும் போராட்டங்களும் வெடித்திருக்கின்றன. சூடான விவாதங்கள், சூடான போராட்டங்கள் வன்முறை ஏற்பட்டு விடுமோ என்கின்ற அச்சத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கான போராட்டங்கள் தமிழகம் சந்தித்திருக்கின்றது. எந்த நாளும் எந்த செய்தி அறிக்கையும் காவிரியை பற்றி விவாதிக்காமலோ ஏதாவது ஒரு செய்தியை தாங்காமலோ வந்ததே இல்லை என்கின்ற அளவுக்கு மக்களோடு ஒன்றிவிட்ட ஒரு பிரச்சனையாக திகழ்கிறது. காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டுமென்று அரசியல்வாதிகளிலிருந்து, விவசாயிகளிலிருந்து, பொதுமக்களிலிருந்து, படித்தவர்கள், படிக்காதவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள், விஷயம் தெரியாதவர்கள் அத்தனை பேரும் இதை பற்றி பேசுகிறார்கள். மேலாண்மை வாரியம் என்றால் என்ன என்பதே மக்களில் பெரும்பான்மையானவர்களுக்கு தெரியவில்லை. இதன் கான்ஸ்டியூஷன், அதாவது இதிலே யாரெல்லாம் உறுப்பினர்கள், எத்தனை பேர் உறுப்பினர்கள், இதனால் என்ன நடக்கும் நடக்காது என்பது குறித்த அறிவு இருக்கிறதோ இல்லையோ, ஆனால் கண்டிப்பாக காவிரி மேலாண்மை வாரியம் வேண்டும் என்கின்ற அளவுக்கு மக்களிடையே உறுதி ஏற்பட்டிருக்கிறது. காவிரி நீர் நமக்கு மேலாண்மை வாரியத்தால் கிடைக்குமா, மழை பெய்தால் கிடைக்குமா? மழை பெய்தால் கிடைக்கும். மேலாண்மை வாரியம் என்ன செய்ய முடியும்? நமக்கு ஒதுக்கப்பட்ட நீரின் அளவு குறையாமல் நமக்கு நீர் கிடைக்க வழிவகை செய்து தர முடியும். அதை தவிர மேலாண்மை வாரியத்தால் எதுவும் செய்துவிட முடியாது. குடகுமலையிலே காவிரி மழையாக பொழிந்துதான் நமக்கு வருகிறதை ஒழிய அது ஒரு ஊற்று அல்ல, நிரந்தரமான நதி அல்ல. அங்கே மழை பெய்தால் நமக்கு இங்கே தண்ணீர் வரும், மழை பெய்யாவிட்டால் தண்ணீர் கிடையாது. இந்த ஒரு அடிப்படை விஷயத்தை யாருமே கவனத்தில் கொள்வதாக தெரியவில்லை. காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்டால், இன்றைக்கு அமைக்கப்பட்டால் நாளைக்கு நமக்கு தண்ணீர் வந்துவிடும் என்கின்ற அளவுக்கு மக்களிடையே ஒரு கருத்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. மக்களும் அதையே மனதில் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி அன்றைக்கு கேரளாவிலே மான்சூன் செட் ஆகிறது, அதாவது பருவமழை பெய்ய தொடங்குகிறது. கிட்டத்தட்ட ஜூன் 3 அல்லது 4ஆம் தேதிகளிலே மேற்கு தொடர்ச்சி மலையின் மத்திய பகுதியிலே இருக்கிற குடகு மலை பகுதிகளிலே மழை பொழிய ஆரம்பிக்கிறது. அப்போதுதான் நாமெல்லாம் கேரளாவின் இந்த மேற்கு தொடர்ச்சி மலையிலே கேரளாவின் சரிவிலே இருப்பது வயநாடு சார்ந்த பகுதிகள். அங்கே பெய்கின்ற மழை கபினி ஆறு என்கின்ற ஆறாக கர்நாடகத்துக்குள்ளே நுழைகிறது. இந்த ஒரு காரணத்துக்காகத்தான் கேரளாவுக்கும் காவிரி ஆற்றிலே கொஞ்சம் பங்கு கிடைக்கிறது. அவர்களுக்கு ஒரு 5 TMC அளவுக்கு தண்ணீர் கிடைக்கிறது, பங்களிக்கப்பட்டிருக்கிறது. மொத்தமாக 720 TMC அளவுக்கு தண்ணீர் காவிரி படுகைகளிலும், காவிரி நதியிலும், காவிரி சார்ந்த பகுதிகளிலும் பெய்கின்ற மழையின் காரணமாக சேருகிறது. 720-730 TMCFT தண்ணீர் சேரும்போது இதிலே தமிழகத்தின் பங்காக அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட 420-425 TMCFT.
இதில் 177 டிஎம்சிஎஃப்டி தான் இப்போது பிலிகுண்டுலுவிலே கர்நாடகம் நமக்கு அளிக்க வேண்டிய பகுதியாக இருக்கிறது. அப்படியானால் மீதி இருக்கின்ற 250 டிஎம்சிஎஃப்டி தண்ணீர், அதாவது 420 425 170 180 போயிற்றானால் கிட்டத்தட்ட 240 அல்லது 250 டிஎம்சிஎஃப்டி தண்ணீர் இங்கே தமிழக பகுதிகளிலே காவிரி படுகையிலே காவிரி சார்ந்த துணை நதிகளிலே பெய்யக்கூடிய மழையின் அளவு, அதாவது நம்முடைய பவானி, நொய்யல், சிறுவாணி, அமராவதி உள்ளிட்ட ஆறுகளிலே, இதை தவிர அங்கும் இங்குமாக வந்து சேரக்கூடிய சிற்றோடைகள் மூலமாக வந்து சேரக்கூடிய நீர், கொள்ளிடம் இவற்றின் மூலமாக வந்து சேரக்கூடிய நீர், இவையெல்லாம் சேர்ந்து தான் 720 டிஎம்சிஎஃப்டி என்று கணக்கு வைத்து நம்முடைய தமிழகத்தின் பங்கு 420 என்று வரும்போது அதில் 177 போக 240 முதல் 250 டிஎம்சிஎஃப்டி வரை தண்ணீர் இங்கே பொழியக்கூடிய மழையின் அளவு. இது தவிர சுப்ரீம் கோர்ட் கடந்த ஆர்டரிலே சொல்லியபடி ஒரு 20 டிஎம்சிஎஃப்டி தண்ணீர் கிரவுண்ட் வாட்டர், தரையிலே கிடைக்க பூமியின் ஆழத்திலே கிடைக்கக்கூடிய நீர் காவிரியின் டெல்டா பகுதிகளிலே அவற்றையும் சேர்த்து உள்ளடக்கி இந்த அளவு தண்ணீர் நம் தமிழ்நாட்டிலே பெய்கின்ற மழையின் அளவு காவிரியிலே கலக்கிறது. 177 டிஎம்சிஎஃப்டிக்காக இத்தனை போராடுகின்ற மக்கள் இந்த 250 டிஎம்சிஎஃப்டி தண்ணீர், அதை விட அதிகமான தண்ணீர் எங்கே போயிற்று என்கின்ற கேள்வியை கேட்டு பார்ப்பதாக தெரியவில்லை. எந்த ஊடகமோ அரசியல்வாதியோ இதை எடுத்து காட்டி மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை, இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவதாக தெரியவில்லை. இதை நாம் சேமித்தாக வேண்டும் என்கின்ற ஒரு அவசியம் நமக்கு இருக்கிறது என்பதை நாம் அனைவருமே உணர வேண்டும். குடகுமலையிலே பெய்கின்ற மழை கிட்டத்தட்ட தலைக்காவிரியிலிருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலேயே எல்லா வண்டிகளையும் நிறுத்தி விடுவார்கள். ஜூன் மாதம் மழை பெய்கின்ற காலத்திலே அந்த அளவுக்கு பெய்து ஓய்கின்ற மழை, கொட்டி தீர்க்கின்ற மழை அங்கே. அந்த மழையின் நீர் கபினி, ஹேமாவதி, ஹரங்கி, அர்க்காவதி என்கின்ற கிளை நதிகளின் மூலமாக காவிரியிலே வந்து கலந்து இங்கே ஒகேனக்கல் அருகிலே தமிழ்நாட்டிலே நுழைகின்றது. தமிழ்நாட்டிலே நுழைவதற்கு முன்னால் ஆடு தாண்டு காவேரி என்று சொல்லுகின்ற அளவுக்கு மிக குறுகிய ஆறாக 2 பெருமலைகளுக்கு இடையே ஊடாக இருக்கின்ற பள்ளத்தாக்கிலே பாய்ந்து வருகின்ற ஆறாக இருக்கின்ற காவிரி கும்பகோணத்துக்கு அருகே அகண்ட காவிரியாக மிக அகன்ற பல நிலப்பரப்பிலே பாய்ந்து டெல்டா மாவட்டங்களின் ஊடே பல கால்வாய்களாக பாய்ந்து பூம்புகாரின் அருகிலும் மற்ற சிறு கால்வாய்கள் மூலமாகவும் கடலிலே கலக்கிறது. இங்கே நாம் என்ன செய்திருக்கின்றோம்? இந்த ஆற்றின் கிளையாறுகளிலே அமராவதியிலே ஆங்காங்கே மணலை தோண்டி எடுத்ததனால், ஆற்று மணல் கட்டட வேலைகளுக்காக தோண்டி எடுத்ததனால் குட்டைகளைப் போல பல இடங்களில் தேங்குகிறது. நீர் தரையிலே ஊற்றுகளிலே ஊற்றெடுப்பதற்கு வாகாக சேமிக்கப்படுவதில்லை. ஓடுகின்ற நீரை எடுத்து நாம் உபயோகப்படுத்துகிறோம் என்றால் நல்ல விதத்தில் உபயோகப்படுத்துகிறோமா? இல்லை. தொழிற்சாலைகளுக்கு உபயோகப்படுத்துகிறோம், பரவாயில்லை. ஆனால் தொழிற்சாலைகளுக்கு உபயோகப்படுத்தினால் அதன் கழிவை கொண்டு வந்து இந்த ஆற்றிலே கலக்கின்றோம். நொய்யல் என்கின்ற ஒரு ஆற்றையே கொன்று போட்டோம் சாயக்கழிவுகளினாலே. பவானி என்கின்ற ஆற்றில் பாதி குற்றுயிரும் குலையுருமாய் வைத்திருக்கிறோம் சாயக்கழிவுகளினாலே. எங்கே பார்த்தாலும் நம்முடைய கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, ஊராட்சிகள் எந்த ஊரில் எடுத்தாலும் அங்கே இருக்கின்ற நதியிலோ ஏரியிலோ குளத்திலோ மனித கழிவுகளை, சாக்கடைகளை கலந்து அசுத்தப்படுத்துகிறார்கள். நமக்கு இயற்கை கொடுக்கின்ற கொடையான மழையை நாம் உபயோகப்படுத்துவதில்லை. காவிரியிலேயே நான் சொல்லியபடி 250 டிஎம்சிஎஃப்டி அளவுக்கான நீர் கர்நாடகத்திலிருந்து நமக்கு வரவேண்டியதை விடவே 150% கூடுதலாக 1.5 பங்கு அளவுக்கான நீரை நாம் கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் நடத்துகின்றோம். இதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். காவிரியிலே மேலாண்மை வாரியம் வந்து இந்த 177
டிஎம்சிஎஃப்டி தண்ணீர் கிடைத்தாலும் கூட மீதி இருக்கின்ற 250 டிஎம்சிஎஃப்டி தண்ணீரை பொறுப்பாக நாம் உபயோகப்படுத்தவில்லை என்றால் எப்படி நம்முடைய நீர் பிரச்சனைகள் தீரும்? தொடர்ந்து இதே போராட்டங்கள் தான். நாம் செய்கின்ற தவறுகளுக்கு அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டிருப்பதில் எந்த விதமான பயனும் இல்லை. இதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நொய்யல் இப்பொழுதுதான் மீண்டும் புத்துயிர் பெற ஆரம்பித்திருக்கிறது. இதை மீண்டும் கொல்லாதிருக்க வேண்டும். பவானியை மீண்டும் மீண்டும் கொல்லாமல் இருக்க வேண்டும். ஆற்றிலிருந்து மணல் அள்ளுபவர்களை இதே காவிரிக்கான போராட்டம் நடத்துபவர்கள் அனைவரும் சென்று ஆற்றில் மணல் அள்ளுபவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும். அரசாங்கம் குறிப்பிட்டிருக்கும் அளவுக்கு மீறி மணல் அள்ளுபவர்களை தடுக்க வேண்டியது ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்று செயலாற்ற வேண்டும். ஆனால் இங்கே போராடுகின்றோம் என்று சொல்லிக்கொண்டு அவர்களிடம் பணம் வாங்கி கொண்டு விட்டு விடுபவர்கள்தான் அதிகமாக இருக்கிறார்கள். அது அரசு அதிகாரிகளாகட்டும், பொதுமக்கள் நாங்கள் இதை தடுத்து நிறுத்துகிறோம் என்று சொல்பவர்களாகட்டும், அனைவருமே இதை ஒரு பிளாக்மெயில் செய்வதற்கான கருவியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். இதை நம் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வுடன் பார்த்திருந்து தடுத்து நிறுத்த வேண்டும். ஊழல் மூலமாக மணல் கொள்ளையடிக்கப்படுவதை நிறுத்த வேண்டும். ஊழல் மூலமாக ஆற்றிலே சாயக்கழிவுகளை, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் ஆகியவற்றை கலப்பதை தடுத்து நிறுத்த வேண்டும். நம்முடைய உள்ளாட்சி அமைப்புகள், கார்ப்பரேஷன், முனிசிபாலிட்டி, ஊராட்சி அமைப்புகள், பஞ்சாயத்து ஆகியவை எந்த நீர்நிலையிலும் கழிவுகளை சேர்க்காமல் இருக்கிறார்களா என்பதை நாம் கவனத்துடன் பார்த்திருந்து தடுத்தாக வேண்டும். இவற்றையெல்லாம் செய்யாவிட்டால் காவிரி மேலாண்மை வாரியம் வந்தாலும் கூட எந்த விதமான பயனும் இருக்காது. இப்பொழுது மேலாண்மை வாரியம் சட்டபூர்வமான விஷயம் என்ன என்பதற்கு வருவோம். சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறது, காவிரியிலே இந்த 177 டிஎம்சிஎஃப்டி தண்ணீரை கர்நாடகம் திறந்து விடுவதற்கு ஏதுவாக ஒரு குறிப்பிட்ட ஸ்கீம், ஒரு திட்ட வரைவை மத்திய அரசு கொடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. மே 3ஆம் தேதி அளவில் அதை கொடுப்பார்கள் என்று நம்புவோம்.